இன்றைக்கி கொடைக்கானலை சுற்றி பார்க்கலாமா? ஒரு நாள் ஃபுல்லாக பைக்லேயே கொடைக்கானலை சுற்ற போகிறோம். இது என்னென்னா போன இயர் எண்டில் போன ஒரு குட்டி பட்ஜெட் ட்ரிப் தான். எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஹாஃப் இயர்லி லீவ் விட்டாங்களா, குட்டியை கூட்டிகிட்டு எங்கேயுமே போகல. அதனால் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போகலாம் அப்படின்னு கொடைக்கானலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போ எங்கே போனாலும் கூடயே அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறது. நமக்கு அம்மா கூட இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வேலையும் ஆகாது. பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா தான் அம்மாவை கூப்பிட்றதில்ல. இந்த மாதிரி எங்கேயாவது டூர் போகிறோம், தூரமாக ஏதாவது கோயிலுக்கு போகிறோன்னா கூடயே அம்மாவை கூப்பிட்டுக்கிறது. ஆனால் இந்த தடவை நாங்கள் 4 பேரும் பைக்லேயே ஒன் டே ஃபுல்லாக சுற்ற போகிறோம். நானும் நம்ம வீட்டு குட்டீஸும் இப்போ தான் கொடைக்கானலுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். தலைவர் நிறையா தடவை இங்கே வந்திருக்காரு. எங்கள் வீட்டிலேருந்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். வண்டி பைபாஸில் ஏறிடுச்சு. நம்ம ஊர் குளிரவே தாங்க முடியல. இத்தனைக்கு சுற்றுலேருந்து எல்லாம் போட்டு தான் இருக்கோம். இந்த கொடைக்கானல் குளிர் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் நாங்கள் பார்த்தது இல்லையா, அதனால எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியலை. நல்லா ஜாலியாக தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இந்த கொடைக்கானல் கிட்ட போகையில் அதோட வேலையை காட்டிடுச்சு. உட்கார முடியலை, பயங்கர குளிராக இருந்துச்சு. வழியாக அப்படி இப்படின்னு மனுஷன் எங்களை ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாப்புல. இது என் பிள்ளைக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் இருந்துச்சு. அவன் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணான். அதிகம் இடம்லாம் போகலை, வீட்டில் இருந்தே பிளான் பண்ணி தான் போனோம். 2-3 இடத்துக்கு போனாலும் திருப்தியாக பார்த்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். ஒவ்வொரு இடத்துக்கும் போகலையும் அவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்த அன்னைக்கு நாங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் வெளியே போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம குட்டீஸுங்களுக்கு அது பிடிக்கணும், அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த ட்ரிப் அப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு போகலையும் அவன் ஒவ்வொன்றா சொன்னான்னா அதை கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இந்த குணா கேவ்லலாம் போகல, அது ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப் மாதிரி அவன் ஃபீல் பண்ணால் அதை என்கிட்ட அவனை சொன்னான். அதை கேட்கல, நம்ம பிள்ளை பாரு எந்த அளவுக்கு யோசிச்சு பேசுகிறான் அப்படின்னு தான் இருந்துச்சு. இங்கே இருக்கிற கூட்டத்துக்கே டிராஃபிக்லாம் பார்த்தா காரில் வராதது நல்லதுரா சாமி, பைக்கில் வந்தோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் டிராஃபிக் தான். ஏதாவது ஒரு வண்டி நின்றுச்சுன்னா அப்படியே பின்னாடி படையெடுத்து நின்றுது. இதே இது பைக்கில் வரவங்க எப்படி போகிறாங்கன்னா, நிற்கிற கேப்லலாம் புகுந்து போயிடுறாங்க. நம்ம பைக்கில் வந்ததே நல்லதுரா அப்படின்னு தோணுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா பிள்ளைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வர வரைக்கும் தான் அப்படி தோணும். இந்த பிள்ளைங்க தூங்கிடுச்சுங்கன்னா பேசாட்டுக்க நம்ம கார்லேயே வந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும். ஏன்னா தூங்கிடுச்சுங்க அப்படின்னா நம்மளால் பிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அப்படி தோணுச்சு. இதுலேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கார் தான்ப்பா பெஸ்ட்டு. கப்புள்ஸாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா பைக்லேயே வரலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. எங்கேனாலும் போகிற இடத்துலலாம் நின்று சாப்பிட்டுக்கலாம். பெரும்பாலும் எல்லா பக்கமும் இந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம வீட்டில் குட்டீஸ்களுக்கு சொல்லுவோம், இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் அன்ஹெல்தி ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே அது மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம கொடுத்தாகணும். போகிற இடமெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல்ல. எப்படினாலும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போனாலும் வேஸ்ட்டு தான். அங்கே அடிக்கிற குளிருக்கு எப்படியும் ஜில்லுன்னு தான் ஆகிடும். அங்கே விற்கிறத தான் வாங்கி சாப்பிட்றாப்புல இருக்கும். என் குட்டி வேறு கரெக்டாக அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் எனக்கு சோறு தான் வேணும், வேறு எதுவுமே வேணான்ட்டாங்க. அங்கேன்னு பார்த்து ஒரு பாட்டி கடையில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடும் சுண்டல் குழம்பும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கையிலலாம் நேரம் போகிறதே தெரியலை. அப்படி இப்படின்னு ஒரு 3 மணிக்கெல்லாம் கீழே வந்து பார்க்குக்கு வந்துட்டோம். அங்கேயுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அங்கே 3 மணிக்கெல்லாம் இருட்டு கட்டிடுச்சு. மேகலாம் அப்படியே நம்ம பக்கத்தில் வந்து தான். அங்கேயும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் ஒரு 6 மணிக்குனால கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு. எங்களோட இயர் எண்ட் இப்படி தான் முடிஞ்சது. பயங்கர சந்தோஷமாக நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. எப்போ இந்த மாதிரிலாம் ட்ரிப்பு போகிற ஆளுங்கெல்லாம் இந்த தடவை போகணும் அப்படின்னு தோணுச்சு. கிளம்பியாச்சு. நீங்கள் போன ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.